இன்றைக்கு இந்த அங்க பாருங்க ஜான் பாண்டியன் சார் இருக்கிற கொடி பறக்குது இல்ல? எதனால பறக்குது? காற்றடிக்கும் போது பறக்குது. தம்பி இது கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால பறக்குது. காற்று கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் அலைக்கற்றை விட்டு ஊழல் செய்த கட்சி எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்ல. தம்பி கீழே புடி தம்பி, மேல டிவி எடுக்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, ஊழலில் ஊற்றுக்கண். எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோசிச்சு இருக்குது? என்ன தகுதி இருக்குது? இந்த 5 ஆண்டு காலமா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதானே செஞ்சுட்டு இருந்தீங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நான் முதலமைச்சர் இருந்தேன் 4 ஆண்டு 2 மாத காலம் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சேன். பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி கொண்டாந்தேன். 2 கல்லூரிகள், பிரமாதமான கல்லூரி. 400 கோடி. தம்பி கொடி கீழே பிடிப்பேன் தம்பி. 2 கல்லூரி, 400 கோடியில் ஒரு கல்லூரி, 125 கோடியில் சட்டக்கல்லூரி. 2 கல்லூரியும் இந்த மாவட்ட மக்கள் நலன் பெற வேண்டும், இந்த மாவட்டங்கள் ஏற்றம் பெற வேண்டும். இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால இதை வளர்ச்சி பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக 400 கோடியை பார்க்கல, இந்த மாவட்ட மக்களுடைய நன்மையை நாங்கள் பார்த்தோம். இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு திறந்து வைக்கிற. இன்னமோ நாம கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம், இவர் திறந்துட்டு போயிட்டார். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போயிட்டார். அதை பெருசா பேசிட்டு இருக்கார். சட்டக்கல்லூரி 125 கோடியில் சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கார். அது மட்டுமல்ல, இந்த பகுதி வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் விவசாயி பெருங்குடி மக்கள் வளம் பெற வேண்டும், விவசாய வளர்ச்சி அடைய வேண்டும், விவசாயிகள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு தேவையான வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகின்ற பணி முற்பட்ட போது அதை அப்படியே கிடப்புல போட்டீங்க. 14,000 கோடி தமிழகத்தில் 14,000 கோடி. எந்த திட்டத்துக்கு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு சரித்திரம் கிடையாது. இதுவரை பல அரசாங்கம் இருக்குது. 73 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல ஆட்சி புரிந்தவர்கள் ஒரே திட்டத்திற்கு 14,000 கோடி மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு சரித்திரம் கிடையாது. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே விவசாயிகள் செழிப்போடு வாழ வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு தினந்தோறும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில அரசாங்க நிதியிலிருந்து 14,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக காவிரி குண்டாறு வைகை திட்டத்துக்கு நானே நேரடியாக வந்து புதுக்கோட்டையில் அடிக்கல் நாட்டினேன். பணி துவங்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் கார்ப்பரேஷன் காரணமாக விவசாயிகளுக்கு பெறக்கூடிய நன்மை கூட தடுத்து நிறுத்திய மக்கள் விரோத ஆட்சி தேவையா? விவசாயிகள் விரோத ஆட்சி தேவையா? அதில் என்ன உனக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? விவசாயிகள் பிழைக்கின்றார்கள், பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கிறது, விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இது அற்புதமான திட்டம் அல்லவா? அந்த திட்டத்தை உண்மையான முதலமைச்சராக இருந்தால், நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், குடிநீர் பிரச்சனை இந்த மக்களுக்கு எந்த காலகட்டத்தில் வராத நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கலாமா? ஸ்டாலின் அவர்களே, எந்தெந்த திட்டத்தை முடக்கிறீங்களோ அந்த திட்டமெல்லாம் மக்கள் அதனோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், திட்டம் தொடரும். எந்த கொம்பனாலும் காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை நிறுத்த முடியாது. மக்கள் துணையோடு அதை நிறைவேற்றிய தீர்வேன். அதே போல இன்றைக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டாங்கப்பா. அப்பா ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் அடிக்கிற ரூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்ப பார்த்தாலும் இவங்க முகம் தான் டிவியில் வரும். திமுக கட்சியில் இருக்கிற அமைச்சர் முகமெல்லாம் வரவே வராது. வருதா? அதுதான் சொல்றேன், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். செய்வீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் செய்வீர்களா? அந்த கட்சியில உழைத்து உழைத்து ஓடா போனவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான்
கட்சிக்கும் உயர்ந்த பதவி வர முடியும், ஆட்சிக்கு உயர்ந்த பதவியில் வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா? அண்ணா திமுக அப்படி இல்ல, ஜனநாயக முறைப்படி இருக்கின்ற கட்சி. சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வர முடியும். நான் கிளை செயலாளர் பொதுச் செயலாளர்.